பெந்தேகோஸ்தே ஞாயிறு. பெந்தேகோஸ்தேனா என்ன அப்படிங்கிறத நம்ம தியானிக்க போகிறோம். பல வருடங்களாய் பல விதமான கோணங்களை நம்ம தியானிச்சிருக்கிறோம். முதல்ல பெந்தேகோஸ்தே அப்படின்னா என்ன அர்த்தம்? பெந்தேகோஸ்தே அப்படின்னா 50வது நாள் அப்படின்னு பொருள். 50வது நாள் எதிலிருந்து 50வது நாள், என்ன 50வது நாள் அப்படின்னு பார்த்தோம்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் பஸ்காவை புசித்த பின்பு அவங்க ராமசேஸை விட்டு புறப்படுகிறார்கள். அந்த நாளில் இருந்து 50வது நாள். இது முதலாவது பெந்தேகோஸ்தே பண்டிகை யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்திலே வருகிறது. அது 1வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, 3ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே அவர்கள் சீனாய் வனாந்தரத்துக்கு வந்தார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். இவங்க எப்போ புறப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, என்னாகமம் 33ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். என்னாகமம் 33:3 என்ன சொல்லுது? 1ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே அவள் ராமசேஸை விட்டு புறப்பட்டார்கள் அப்படின்னு பார்க்குறோம். அன்றைக்கு காலண்டரில் ஒரு மாதங்கிறது 30 நாள், அந்த நாள் முறைமையின்படி. அப்படி பார்த்தா முதல் மாதம் 15ஆம் தேதி அங்கேருந்து புறப்பட்டாங்க. 3வது மாதம் 1ஆம் தேதி இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க, சீனாய் வனாந்தரத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். அப்போ எத்தனாவது நாள் அங்கே வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல் மாதத்துலேயே ஒரு 15 நாள், 2வது மாதத்தில் 30 நாள். அப்போ எத்தனை நாள் ஆச்சு? இதெல்லாம் கணக்கு பண்ணி சொல்லுங்கள். ஒரு மாதத்துக்கு 30 நாள். அப்போ முதல் மாதத்தில் 15 நாள், 2வது மாதத்தில் அப்போ எவ்வளோ நாள் ஆச்சு? சரி, இப்போ 3வது மாதம் வந்திருக்காங்க. 3வது மாதம் 1ஆம் தேதி இல்லையா? 2 மாதம் முடிஞ்சு 3வது மாதம் 1ஆம் தேதி. அப்போ அதில் முதல்ல 15, 2ல் 30, 3வது மாதத்தில் ஒரு நாள். அப்போ எத்தனை நாள் ஆச்சு? 46வது நாள். 46வது நாள் இவங்க சீனாய் வனாந்தரத்துக்கு வந்து சேர்றாங்க. இப்போ ஆண்டவர் மோசையை மலை மேலே வர சொல்கிறார். மோசே போய் மலை மேலே 3 நாட்கள் இருக்கிறார்கள். 3வது நாளில் அவங்கிருந்து இறங்கி வருகிறார். அப்போ எத்தனாவது நாள்? 46 + 3 எத்தனை நாள் ஆச்சு? 49வது முடிவில் ஜனங்களோடு அவர் பேச ஆரம்பிக்கிறார், அவங்களோட பேசுகிறார். இந்த 49வது நாள் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 44 நாள் முடிஞ்சு 49வது நாள் முடிஞ்ச பிறகு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, சீனாய் மலை மேலே ஆண்டவர் இறங்கி வருகிறத பார்க்குறோம். ஆவியானவர் இறங்கி வருகிறார். அது நீங்கள் 19, 20, 2 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். யாத்திராகமம் 19, 2 அதிகாரத்திலே இருக்கிறது, நீங்கள் வீட்டில் வாசித்து கொள்ளுங்கள். இப்போ ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அங்கே மேலே இறங்கி வருகிறத பார்க்குறோம். அவர் அங்கே அக்கினிமயமாய் அவர் இறங்கி வருகிறார், புகைமயமாய் காணப்படுகிறது. இடி முழக்கம் போல தேவன் அங்கே இருந்து பேச ஆரம்பிக்கிறார். இதே சம்பவம் தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே நடக்கிறது. அங்கே நம்ம பார்க்கும்போது இயேசுவானவர் உயிர்த்தெழுந்ததிலிருந்து 50வது நாளிலே அந்த சம்பவம் நடக்கிறது. இங்கே பஸ்காவை புசித்து அவங்க ராமசேஸை விட்டு புறப்பட்ட நாளிலிருந்து 50வது நாள் வரும்போது, முதலாவது பெந்தேகோஸ்தே பண்டிகை யாத்திராகமம் 19 நடக்கு. புதிய ஏற்பாட்டிலே முதல் பெந்தேகோஸ்தே பண்டிகை வாசிக்கும் போது அங்கே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நடக்கிறது. இது ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததிலிருந்து சரியாய் 50வது நாள். கொஞ்சம் பேர் நம்ம நினைக்கிறோம் இந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் தான் முதல் பெந்தேகோஸ்தே அப்படின்னு. அப்படி இல்லை. முதல் பெந்தேகோஸ்தே எங்கே ஆரம்பிக்குது? யாத்திராகமம் 19. இங்கே பெந்தேகோஸ்தே நாள் என்னும் நாள் வந்தபோது அப்படின்னு சொல்லுது. அப்படியே என்ன அர்த்தம்? வழக்கம் போல பெந்தேகோஸ்தே பண்டிகை கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க. அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை கொண்டாடுவதற்குத்தான் இவர்கள் அங்கே கூடி வந்தார்கள். வேதத்தில் வாசிக்கும் போது ஒவ்வொரு யூதனும் அல்லது ஒவ்வொரு இஸ்ரவேலனும் வருஷத்திலே 3 பண்டிகைக்கு கண்டிப்பாக எருசலேமுக்கு போகணும். அதில் முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை, 2வது இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை, 3வது கூடார பண்டிகை. இந்த 3 பண்டிகைக்கும் கண்டிப்பாக அவர்கள் அந்த எருசலேமுக்கு போகணும். அப்படி தான் இந்த இஸ்ரவேலெல்லாம் அன்றைக்கி கூடி வந்தாங்க. அப்படி கூடி வந்திருக்கும் போது தான் ஆவியானவர் அங்கே ஊற்றப்பட்டார். அந்த முதலாவது பெந்தேகோஸ்தே, புதிய ஏற்பாட்டு முதலாவது பெந்தேகோஸ்தே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நடக்கிறது. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிந்த காரியங்கள். அடுத்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை ஏன் கொண்டாடினாங்க அப்படிங்கிறதுக்கு பல காரியங்களை வேதம் சொல்கிறது. முதலாவதாக நீங்கள் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நம்ம வாசிக்கும் போது, புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்கிறார், ஆவியானவர் எதுக்காக அவர் ஊற்றப்படுகிறார் அப்படின்னு சொல்கிறார். எதுக்காக ஊற்றப்படுகிறார்? பலனடைந்து சாட்சியாக இருப்பதற்கு. 2 காரியம்.
ஆவியானவரை தேவன் நம்ம கொடுக்கிற முதலாவது நோக்கம் நீங்களும் நானும் பலன் அடையணும். ரெண்டாவது நோக்கம் நாம் சாட்சியாக இருக்கணும். ரெண்டு காரியத்துக்காக தான் ஆவியானவர் பிரதானமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8வது வசனத்தின்படி இன்னைக்கு நமக்கு பலவிதமான பலகீனங்கள் வருகிறது. ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே பலவிதமான பலகீனங்கள் வருகிறது. இந்த பலவீனங்கள் போகணும்னா ஒரே வழி, ஆவியானவர் நம்மை பலப்படுத்த வேண்டும். ஆவியானவர் தான் நம்மளை பலப்படுத்த முடியும். இதை வாசிக்கிறோம். ரெண்டாவதாக ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம் என்னன்னா, நாம் சாட்சிகளாய் வாழ வேண்டும். சாட்சி அப்படிங்கிற வார்த்தையை மூல பாஷையிலே நம்ம கிரேக்கத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம மாற்றைன்னு சொல்கிறோம்ல, மாற்றை என்ன தமிழ் என்ன சொல்லலாம், அதாவது இரத்த சாட்சியாய் மரித்தல் இல்லையா? அந்த இரத்த சாட்சியாய் மரித்தலுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை தான் இந்த சாட்சி அப்படிங்கிறது. ஆண்டவருக்காக தான் உயிரே போனாலும் பரவாயில்லை அப்படின்னு ஒப்பு கொடுக்குறோமே, அந்த வாழ்வுக்கு பேர் தான் சாட்சியுள்ள வாழ்க்கை அப்படின்னு. வேறு வழியில் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஆண்டவரை சொல்லி ஆண்டவரிடத்துல மற்றவர்களை வரும்படி அவங்கள அழைக்கிறதுக்கு பேர் தான் சாட்சி. நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய ஸ்திரீ ஆண்டவரை சந்திச்சதுக்கு பின்னால் அவங்க ஊருக்குள்ளே போய் சொல்கிறாங்க, நான் மேசியாவை கண்டேன், அவர் மேசியா தானோ என்று நீங்களும் வந்து பாருங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. இப்போ அவங்க அந்த ஊருக்காரங்க வந்து இந்த இஸ்ரவேல் அந்த ஆண்டவரை பார்த்துட்டு ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, நான் அதாவது இந்த ஸ்திரீ சொன்ன சாட்சி நிமித்தம் மாத்திரம் இல்லை, நாங்கள் வந்து உண்மை நேரடியாய் கண்டோம் அப்படின்னு அவங்க பேசுகிறத அங்கே பார்க்குறோம். அப்போ இந்த அம்மா போய் சொன்னது தான் என்னது? சாட்சி. என்ன சாட்சி சொன்னாங்க? நான் ஆண்டவரை பார்த்துட்டேன், நீங்களும் ஆண்டவர்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்கிறதான் சாட்சி. அப்போது பரிசுத்த ஆவியானவர் நம்ம கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன பெந்தெகோஸ்தே நாளில் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு முன்னால் ஜீவனே போனாலும் பரவாயில்லை, இரத்த சாட்சியாக மறிக்கணும்னு சொன்னாலும் பரவாயில்லை, மற்றவர்களுக்கு ஆண்டவரை அறிவிக்கணும் அப்படின்னு ஒப்புவிக்கிறோமே, அதுக்கு பேர் தான் சாட்சி. அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படி தான் இந்த பெந்தெகோஸ்தே நாள் அன்றைக்கு ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். அப்போ பெந்தெகோஸ்தே நாள் அப்படின்னு சொன்ன உடனே ஆவியானவர் ஊற்றப்பட்டார் அப்படின்னு நினைவுறுகிற நமக்கு ஒன்று தெரியணும், தேவன் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார், தேவன் நம்மை சாட்சியாக மாற்ற விரும்புகிறார். ரெண்டாவதாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மெயினான ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் எடுத்தவங்க நீங்கள் வாசிங்க, இங்கே பழைய ஏற்பாட்டில் முதலாவது அந்த பெந்தெகோஸ்தையை கொண்டாடின அந்த மக்களுக்கு அவர் மிக தெளிவாய் சில காரியங்களை சொல்கிறார். அது உபாகமம் 16ஆம் அதிகாரம் 9லிருந்து 12 வரைக்கும் இருக்குது, வீட்டில் வாசித்து கொள்ளுங்க. இப்போ 10ஆம் அதிகாரத்தை மாத்திரம் வாசிக்கலாம். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனம். ரெண்டாவதாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படி இந்த நாளில் அவர்கள் கூடி வந்தார்கள். எப்படி நன்றி செலுத்தும்படி வந்தாங்கன்னா, அவங்களுடைய விளைச்சல்களில் முதற் பலனை கொண்டு வந்தாங்க. அது எபிரேயத்தில் பிக்கூரிம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பண்டிகை. அதாவது முதற் பலன்கள் பண்டிகை. முதற் பலனை அறுத்து அந்த முதற் பலனை கொண்டு வருவாங்க. அது பின்னால் நம்ம பார்க்கலாம். அதுவும் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நாம் காணிக்கைகளை அங்கே கொண்டு வரணுமா. அது எப்படி கொண்டு வரணும்? பெந்தெகோஸ்தே நாளுக்கு அவரெல்லாம் சொல்ல பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திற்கு தக்கதாய் அப்படிங்கிறார். நம்ம ஆண்டவர் நம்மளை எவ்விதமாய் ஆசீர்வதிச்சாரோ அந்த ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையை பகுதியை கொண்டு வாங்குறார். ஆண்டவர் நம்ம எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறாரோ, ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிச்சதுக்கு தக்கதாக மனப்பூர்வமாக நம்ம எவ்வளவு காணிக்கை செலுத்த முடியுமோ அந்த காணிக்கையை செலுத்துகிற ஒரு நாள் இந்த பெந்தெகோஸ்தே நாளாக அன்னைக்கு வச்சுருந்தாங்க. ஆண்டவர் கண்டிப்பாக கொடுன்னு சொல்லலை, அல்லது அவ்வளவு கொடு இவ்வளவு கொடுலாம் சொல்லாமல் உன்னை ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக மனப்பூர்வமாய் கொடு அப்படின்னு சொன்னார். அப்போது இங்கே நன்றி செலுத்தும்படி அவங்க காணிக்கைகளை கொண்டு வந்தாங்க, முதற் பலன்களை கொண்டு வந்தார்கள். பல ஆறாளில் சொல்லியிருக்கிறேன். அவங்க முதற் பலன்களை எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னா, இப்போது வாழை போட்டிருக்காங்கன்னா அந்த வாழை கொலையில் பட்டு ரிப்பனை கட்டி வைப்பாங்க. இப்போது மக்காச்சோளம் போட்டிருக்காங்கன்னா அந்த முதல்ல வர்ற அந்த கதிரில் அந்த பட்டு ரிப்பனை கட்டி வைப்பாங்க. அந்த முதல் பலன் அதுதான்.
அதை அடையாளப்படுத்தி அதை விளைஞ்சவனை அறுத்து வீட்டில் பாதுகாப்பாக வச்சுருந்து இந்த பெந்தகோஸ்தே நாள் அன்னைக்கு மாட்டு வண்டியில் வச்சு அந்த வண்டியை அலங்காரம் பண்ணி மாட்டை அலங்காரம் பண்ணி இந்த பிள்ளைங்கள் எல்லாம் அந்த காணிக்கை செலுத்த வர்றவங்க எல்லாமே வெள்ளை வஸ்திரம் தடித்து ஆடல் பாடலோடு வந்து அதை ஆண்டவருக்குன்னு செலுத்திட்டு போவாங்க. இது அவங்க முதன் பலன்களை செலுத்துகிற ஒரு நாள். அப்படி முதன் பலன்களை செலுத்த வரும்போது அவங்க ஒரு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. என்ன ஜெபம் பண்ணணும், எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னா அது அழகாக ஆண்டவரே சொல்லிக் கொடுக்குறாரு. என்ன ஜெபம் பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்குறாரு, வாசிங்களேன். உபாகமம் 26ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் பெந்தெக்கோஸ்தே நாள் அன்னைக்கு பண்ண வேண்டிய ஜெபத்தை, காணிக்கைகளை செலுத்தி பண்ண வேண்டிய ஜெபத்தை அங்கே ஆண்டவர் சொல்றாரு. வாசிங்க. சரி, இது அழகாக அவர் சொல்கிறார். என்ன ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்காரு. என்ன ஜெபம் பண்ணணுமா, எங்களுடைய முற்பிதா ஒரு அழிந்து போகிற நிலைமையில் இருந்தார். அவர் பரதேசியாய் வந்து எகிப்திலே அவர் சஞ்சரித்தார். ஆண்டவர் அவரை பழகி பெருக பண்ணீர். அவர் பெருகும் போது எகிப்தியர் அவளை ஒடுக்குனாங்க, கஷ்டப்படுத்தினாங்க. கர்த்தர் அவங்க மத்தியில் இடைப்பட்டு எங்களை அங்கேருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி இந்த பாலும் தேனும் ஓடுகிற இந்த தேசத்தில் எங்களை கொண்டு வந்தீங்க அப்படின்னு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணுமா. அப்படி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நீங்கள் எனக்கு இந்த தேசத்துக்கு எங்களுக்கு கொடுத்தீங்க, இங்கே விளைஞ்ச காரியங்களில் எங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தில் முதற் பலனை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு கர்த்தருக்கு கொடுத்துட்டு சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ பெந்தெக்கோஸ்தே நாள் அப்படின்னு வரும்போது பழைய ஏற்பாட்டில் அவர் சொன்ன ஒரு காரணம் என்னென்னா, கர்த்தர் நமக்கு செய்த காரியங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய ஒரு நாள். பெந்தெக்கோஸ்தே நாள் அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறார். இப்போ நீங்கள் பெந்தெக்கோஸ்தே நாளை கூடி வந்திருக்கிறோம். நம்மை நாமே கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கலாம். நம்முடைய கடந்த காலம் எப்படி இருந்துச்சு, கர்த்தர் எவ்விதமாய் நம்ம நடத்தினார், இன்னைக்கு நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம் அப்படிங்கிறத யோசித்து பாருங்க. அப்போ இந்த நிலைமைக்கு தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாருன்னா அதற்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். எத்தனையோ போராட்டங்கள் இருக்கலாம், எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கலாம், எத்தனையோ நெருக்கங்கள் கஷ்டங்கள் வழியாய் நம்ம கடந்து வந்திருக்கலாம். ஆனாலும் தேவன் நம்ம இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறாரு. அதற்காக இந்த நாளிலே நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவன் நம்ம செய்த எல்லா காரியத்துக்காக நாம் நன்றி செலுத்தணும். அப்போ பெந்தெக்கோஸ்தே நாள் அப்படிங்கிறது தேவனை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்த வேண்டிய ஒரு நாள். அப்போ பெந்தெக்கோஸ்தேக்காரங்க அப்படின்னா தேவன் செய்த காரியத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கிறவங்களுக்கு பேர் தான் பெந்தெக்கோஸ்தேக்காரங்க அப்படின்னு பேர். அப்போ நம்ம தேவன் நமக்கு செய்த காரியத்துக்காக நம்ம நன்றி உள்ளவங்களாக இருக்கோமா, தேவன் நம்ம எவ்விதமாய் நடத்திருக்கிறாரு அப்படின்னு யோசித்து பார்த்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். தேவன் தான் எல்லா நன்மைகளுக்கும் மூல காரணராக இருக்கிறார். யாக்கோபு சொல்றாரு, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலே உருவாகி பரத்திலிருந்து இறங்கி வருது. அப்படி பரத்திலே உருவாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருது அப்படின்னு சொல்றாரு. அப்போ நமக்கு எந்த நன்மைனாலும் எங்கிருந்து தான் வரணும், கர்த்தரிடத்துல தான் வருது. அப்போ கர்த்தர் நமக்கு சகலத்தையும் செய்கிறபடினாலே நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேருக்கு வசனம் புரியுது? அப்போ பெந்தெக்கோஸ்தேக்காரங்கன்னா தேவன் நமக்கு செய்திருக்கிற எல்லா காரியத்துக்காகவும் அவருக்கு நன்றி செலுத்தணும். இப்போ ஆண்டவரிடத்துல தான் நன்மையும் பூர்ணமான வரமும் வருதுன்னு பார்க்குறோம்.
அப்போ தேவன் தான் நமக்கு கொடுக்கிறவர். நன்மையை கொடுக்கணுமோ, பூர்ணமான வரங்களை கொடுக்கணுமோ, நமக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் யாரு? கர்த்தர் தான் நமக்கு கொடுக்கிற ஆண்டவர். அவர் தான் நமக்கு கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? வரங்களை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, பலவற்றை கொடுத்துருக்கிறார். அதில் ஒன்று தான் இந்த வரம். இந்த வரம் கொடுத்தவர் ஆண்டவர். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்னா, வரங்களை பெற்றவர்களை நம்ம உயர்த்துக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம், மரியாதை கொடுக்குறோம், எல்லாம் செய்கிறோம். வரத்தை பெற்றவங்களுக்கு கொடுக்குற அந்த கனத்தையும் மரியாதையும் வரத்தை கொடுக்கிற ஆண்டவருக்கு பல நேரங்களில் நம்ம கொடுக்க தவறி விடுகிறோம். வரத்தை பெற்றது முக்கியம் இல்லை, ஆனால் அதை விட மேலானவர் யாரு? வரத்தை கொடுக்கிற ஆண்டவர். அதனால அவருக்கு ஒவ்வொரு பகுதியிலையும் நம்ம நன்றி செலுத்த வேண்டியவங்களாக இருக்கிறோம். அவர் நம்மளை மறக்காம நம்ம கொடுத்த எல்லா காரியத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அப்படின்னா நம்ம ஆண்டவருடைய சுபாவமே என்னதுதான்? கொடுக்கறது தான். கேளுங்கள் நான் உங்களுக்கு தருவேங்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இன்னும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்க என்கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிறார். ஏன்னா அவர் நமக்கு கொடுக்குற ஆண்டவர், நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவர் எல்லாவற்றையும் நம்ம கொடுக்குறாரு. நம்ம அவருடைய பிள்ளைகள். நாம பெந்தகோஸ்தக்காரங்க அப்படின்னா நாம ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றது போல நம்ம மற்றவங்களுக்கும் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறோம். நம்ம பெந்தகோஸ்தக்காரங்களுக்கு இன்னொரு பேரையும் சொல்லுவாங்க, கரிஸ்மேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. பெந்தகோஸ்தக்காரங்களுக்கு இன்னொரு பேர் என்னது? கரிஸ்மேட்டிக் அப்படிங்கிறாங்க. பெந்தகோஸ்தை அப்படின்னா 50வது நாள், அதனால பெந்தகோஸ்தைன்னு சொல்கிறோம். இந்த கரிஸ்மேட்டிக் அப்படிங்கிறது 3 வார்த்தை. ஹரிஷ் அப்படிங்கிறது அவருடைய மூல வார்த்தை. ஹரிஷ் நிறைய பேர் பேர் வைப்பாங்கல்ல, ஹரிஷ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இந்த ஹரிஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இறக்கம் அல்லது ஈவுன்னு அர்த்தம். அது கிஃப்ட்டு, வரம், எதாவது வச்சுக்கலாம். அதாவது தமிழில் சொல்லும்போது அது ஈவு, கிஃப்ட்டுன்னு சொல்கிறோம். ஈவு, ஹரிஷ் அப்படின்னா ஈவு. இந்த ஹரிஷ்மா அப்படின்னு சொன்னோம்னா இது ஈவை பெற்றவர்களை ஹரிஷ்மா அப்படின்னு சொல்கிறோம். ஆண்டவர் ஈவை நமக்கு கொடுக்கிறார், கிஃப்டை நமக்கு கொடுக்கிறார், வரங்களை கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொண்டவங்களுக்கு பேர் ஹரிஷ்மா அப்படின்னு பேர். ஹரிஷ்மேட்டிக்னா என்னன்னா, ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஈவை வரங்களை பெற்று மற்றவங்களுக்கு கொடுக்கிறவங்களுக்கு பேர் தான் ஹரிஷ்மேட்டிக் அப்படின்னு பேர். தேவன் கிருபையாய் நமக்கு ஈவை கொடுக்கிறார், அதை பெற்றுக்கொண்டு அதை மற்றவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பேர் ஹரிஷ்மேட்டிக். அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார், அப்போ நம்மளும் மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டியவங்களாக இருக்கிறோம். எல்லா காரியத்திலையும் தேவன் எதுலாம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரோ, என்னவெல்லாம் நமக்கு கொடுக்குறாரோ, இதை மற்றவங்களுக்கு கொடுக்குறவங்கள ஹரிஷ்மேட்டிக் என்று இன்னைக்கு உலகம் அழைக்கிறது, இறையியலாளர்கள் அழைக்கிறார்கள். ஸோ அந்த விதத்தில் நம்ம பல காரியங்களை நாம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறார். நம்ம யாரும் வெறுமனே இல்லை. தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமாய் அவர் கொடுத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொண்ட நாம மற்றவர்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியதாக நம்ம இருக்கிறோம். இது வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். இந்த பெந்தகோஸ்தே அல்லது ஹரிஷ்மேட்டிக் அப்படிங்கிற இந்த குரூப்புக்கு அல்லது இந்த பெந்தகோஸ்தேங்கிற வார்த்தைக்கு பழைய ஏற்பாட்டிலே நம்ம எபிரேய மொழியில வாசிக்கும் போது ஷாவோத் அப்படின்னு வாசிக்கிறோம். ஷாவோத்னா அது 770 வாரங்கள் வருது இல்லையா, அதை குறிக்கிற வார்த்தை. வாரங்கள் அப்படிங்கிறது தான் ஷாவோத்னு சொல்கிறோம். பெந்தகோஸ்தேங்கிறது 7 வாரங்களுக்கு பின்னால் வரக்கூடியது இல்லையா. 7 × 7 49 நாள் கழித்து வரக்கூடியது. அதை குறிக்கிற வார்த்தை தான் இந்த ஷாவோத் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க என்றாங்க, நம்ம முதல்ல சொன்னது போல் பழைய ஏற்பாட்டில் அவர்கள் அந்த பஸ்காவை புசித்துட்டு கிளம்புற நாளில் இருந்து எண்ணி 49 நாள் முடிச்சதுக்கு அடுத்த நாள் பெந்தகோஸ்தே வருகிறது. புதிய ஏற்பாட்டில் இயேசுவானவர் உயிர் தெழுந்ததிலிருந்து 49 நாள் கழிச்சு தான் இந்த பெந்தகோஸ்தே வருகிறது. அதுதான் இந்த ஷாவோத்துங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். இதுக்கு இன்னும் சில பேர்களையும் பைபிளில் வாசிக்கிறோம் இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை. ஒன்று பிக்கூரிம் அப்படின்னு சொல்கிறோம். பிக்கூரிம் அப்படின்னா முதற் பலன் பண்டிகை. நம்ம இதோட வேதத்தில் வாசிக்கும் போது லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 9லிருந்து 12 வரைக்கும் வாசித்தீங்கன்னா இந்த முதற் பலனை கொண்டு வரதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். எண்ணாகமம் 28, 26லையும் இது சொல்லப்பட்டிருக்கு. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த எண்ணாகமம் 28, 26ல சொன்னது இந்த முதற் பலனின் நாள் அப்படின்னு வாசிக்கிறோம். இதுக்கும் முதற் பலனின் பண்டிகைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. சரியா? இது நம்ம பண்டிகைகளை குறித்து படிக்கும்போது ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பஸ்காவுக்கு பின்பு ஆண்டவர் அடக்கம் பண்ணப்படுகிறார், அதன் பின்பு ஆண்டவர் உயிர் தெழுகிறார். ஆண்டவர்
கல்வாரி சிலுவையிலே மரிச்சதை பஸ்கா பண்டிகையாகவும், அதுக்கு அடுத்த நாள் வரக்கூடிய 2வது வரக்கூடிய பண்டிகையை புளிப்பில்லாத அப்ப பண்டிகையாகவும், 3வது நாள் ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததை முதற் பலன்களின் பண்டிகையாகவும் கொண்டாடுறாங்க. ஸோ அந்த முதற் பலனின் பண்டிகை அது வேற, பெந்தகோஸ்த பண்டிகை வேற. பெந்தகோஸ்த பண்டிகைங்கிறது முதற் பலன்கள் நிலத்தின் விளைச்சல்களை அறுத்து அதை ஆண்டவர் கொண்டு வருகிற ஒரு நாள். இது ஒரு வேற வார்த்தை சொல்லணும்னா இது ஒரு அறுவடை திருவிழா. அறுவடை செய்து அதோட பலனை கொண்டு வருகிற ஒரு நாள் தான் இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதலாவது இது வந்து முதற் பலனின் நாள், 2வது அறுப்பின் பண்டிகை, 3வது இதை பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இஸ்ரவேலர் நம்புகிறாங்க இந்த நாளில் தான் இந்த பஞ்சாகமம் சொல்லக்கூடிய முதல் 5 ஆகமங்களை ஆண்டவர் கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அதுக்கு வேதத்திலே நேரடியான ஆதாரம் இல்லை, ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி தான் நம்புகிறாங்க. இந்த 5 ஆகமங்களுக்கு கொடுக்கப்பட்டது இந்த பெந்தகோஸ்து நாள் அன்னைக்கு தான் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. இது அப்படி அடிப்படையில் பார்க்கும்போது அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்து பெந்தகோஸ்தையில் அந்த முதலாவது பெந்தகோஸ்தையில் அவளுக்கு அந்த 5 ஆகமங்களையும் ஆண்டவர் கொடுக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாசிக்கும் போது இந்த புதிய ஏற்பாட்டு முதலாவது பெந்தகோஸ்தை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார். அங்கே ஆகமங்களை கொடுத்தார், இங்கே ஆவியானவரை கொடுக்கிறார். ஆகமங்களை கொடுத்த நோக்கம் என்ன? அதன்படி நீங்களும் நானும் வாழணுங்கிறதுக்காக. யோசுவாட்ட சொல்லும் போது ஆண்டவர் தெளிவாக சொல்லுவார், இந்த நியாயப்பிரமாண உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, நீ வலதுபுறமோ இடதுபுறமோ விலகிறாத அப்படின்னு சொல்றார். அப்ப நம்ம இந்த வேத வசனத்தை விட்டு விலகக்கூடாது என்பதற்காக, வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் விலகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வேத வசனங்களை கொடுத்த ஒரு நாள் இந்த பெந்தகோஸ்தே நாள். அப்ப வேத வசனம் நம்மளை கை கொள்வதற்காக, நம்மளை நடத்துவதற்காக ஆண்டவராலே இது பெந்தகோஸ்தே பண்டிகை அன்னைக்கு கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டு பெந்தகோஸ்தே நாள் அன்னைக்கு தேவன் ஆவியானவரை கொடுத்தார். எதுக்கு? இந்த வேத வசனத்தை கை கொள்வதற்கான பலனை பெற்றுக்கொள்ளும்படி, இந்த வேத வசனத்தின்படி நடப்பதற்கான பலனை பெற்றுக்கொள்ளும்படி புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் ஆவியானவரை கொடுக்கிறார். அப்ப பெந்தகோஸ்தே நாள்ல ஆண்டவர் கொடுக்கிறவர் என்பது உறுதிப்படுத்துகிறது. பழைய ஏற்பாட்டு பெந்தகோஸ்தே அன்னைக்கு அவர் நமக்கு சத்திய வசனங்களை கொடுத்தார். புதிய ஏற்பாட்டு பெந்தகோஸ்தே அன்னைக்கு அவர் நமக்கு ஆவியானவரை கொடுக்கிறார். அப்ப ஆண்டவர் கொடுக்கிறவர் என்பதை உறுதிப்படுத்தி நமக்கு உணர வைக்கிற ஒரு நாள் இந்த பெந்தகோஸ்தே நாள். அடுத்து நம்ம இதில் கவனிக்க வேண்டியது என்னதுன்னா, இந்த பெந்தகோஸ்தே நாள் அன்னைக்கு வாசிங்களேன், என்னாகமத்தில் வாசிங்க. என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. இந்த தேவன் இந்த வார்த்தையை கொடுக்கிறார், ஆவியானவரை கொடுக்கிறார். வாசிங்க. பாருங்க, இப்ப ஆண்டவர் இந்த வேத வசனத்தை கொடுத்துட்டாரு. இந்த வேத வசனம் ஆளுகளா மாறாது. ஆண்டவரை பின்பற்றவங்களுக்கும் அதுதான் வசனம், ஆண்டவரை அறியாத இருக்கிறவங்களுக்கும் அதுதான் வசனம், புறஜாதி மக்களுக்கும் அதுதான், யூதனுக்கு அதுதான். வேத வசனம் எல்லாருக்கும் ஒன்றானது, ஒருபோதும் மாறாது. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, இந்த வசனம் இவங்களுக்கு தான், இந்த வசனம் இந்த குரூப்புக்கு தான், அல்லது இந்த வசனம் இந்த சபைக்கு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க ஆவியானவர் அபிஷேகம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு கூட்டம் பெந்தகோஸ்தேக்காரங்க தான் நினைக்கும். ஒழுங்கு சரியான நடத்திப்பு அப்படின்னு சொன்னா அது வந்து ஆர்சிக்காரங்க சிஎஸ்காரங்க அப்படிங்கிற மாதிரி. இப்படி பல காரியத்திலே நம்ம என்ன நினைக்கிறோம், இது இவங்களுக்கு இவங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற எல்லா வார்த்தைகளும் எல்லாருக்கும் பொதுவான ஒன்று. அப்போ வேத வசனத்தில் எந்த வித்தியாசமும் கிடையாது. தேவன் என்ன வேத வசனத்தை நம்ம கொடுத்துருக்கிறாரோ அது சுயாதீனருக்கும் அதுதான், பரதேசிகளுக்கும் அதுதான். எல்லாருக்கும் ஒரே வசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ இந்த ஒரே வேத வசனத்தை நம்ம எல்லாரும் கீழ்ப்படிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதைத்தான் ஆதியிலேயே நம்ம வாசிக்கும் போது அன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய மோசேட்டு அவர் கேட்குறாரு, வேத வசனத்துக்கு நீ கீழ்ப்படுவீங்களா? வாசிங்களேன். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை முதல்ல வாசிங்க. பாருங்க, சரி வாசிங்க வாசிங்க.
ஆ சரி, இதில் என்ன வாசிக்கணும்? ஆண்டவர் மோசையை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ போய் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்லணும், என் வார்த்தைக்கு இவங்க கீழ்ப்படிவாங்களா, அதுக்கு அவங்க ஆயத்தமாக இருக்காங்களா, என் வசனத்தை இவங்க கை கொண்டாங்கன்னா இவங்க எனக்கு ஆசாரியராக இருப்பாங்க, எனக்கு ஊழியக்காரனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ மோசே இறங்கி வந்து இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட கேட்குறார், சீனாய் வனாந்தரத்தில் கூடிக்க எல்லாத்துக்கும் வந்து கேட்குறார். ஆண்டவர் இப்படி கேட்க சொன்னார். அப்படிங்கும்போது எல்லாரும் சேர்ந்து சொல்கிறாங்க. 8வது வசனத்தில் அவங்க சொல்கிறாங்க, அவர் சொன்னபடியெல்லாம் செய்வோம், கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதன்படி எல்லாமே நாங்கள் செய்வோம் அப்படின்னு இவங்க மாறுத்துறோன்னு சொல்கிறாங்க. இப்படி இவங்க மாறுத்துறோம் சொன்னதை இந்த மோசே போய் ஆண்டவர்கிட்டையும் சொல்கிறார், இவங்க எல்லாரும் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன்னு சொல்லிட்டாங்க என்று அங்கே போய் சொல்கிறார். இன்றைக்கி பெந்தகோஸ்தே நாள் அப்படின்னா, பெந்தகோஸ்தேக்காரங்க அப்படின்னா எல்லாரும் ஊழியக்காரர்கள், எல்லாரும் ஆசாரியர்கள், எல்லாரும் லேவியர்கள், எல்லாரும் கர்த்தருடைய அழைப்பை பெற்றவங்க தான், எல்லாரும் ஊழியக்காரங்க தான். ஆனால் என்ன கண்டிஷன் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமாங்கிறது தான். தேவனுடைய எல்லா வார்த்தைக்கும் நம்ம கீழ்ப்படிச்சோம்னா நம்ம தான் ஆசாரியர், நம்ம தான் லேவியர், நம்ம தான் அவருக்கு ஊழியக்காரர்கள், எல்லாம் நம்ம தான் ஆண்டவருக்கு. முழு உரிமையை நமக்கு தேவன் கொடுக்கிறார். அப்போ இன்றைக்கு நமக்குள்ள அந்த உணர்வு தேவை. சத்திய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா, இந்த வசனம் இவங்களுக்கு, அந்த வசனம் அவங்களுக்கு அப்படின்னு இல்லாமல் வேத வசனம் போதிக்கிறபடி எல்லா வசனங்களுக்கும் நம்ம கீழ்ப்படுகிறோமா அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்னைக்கு நம்ம அதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். பெந்தகோஸ்தேக்காரங்கனாலே யார் தான்? வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவங்க தான். அப்படின்னு பொதுவாக சில காரியங்களை நம்ம சொல்லும்போது சில பேர் சொல்லுவாங்க, அது பெந்தகோஸ்தில் அப்படிம்பாங்க, அது அவங்க பெந்தகோஸ்தேக்காரங்கம்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது பெந்தகோஸ்தேக்காரங்க எப்படி இருப்பாங்க, எல்லாத்தையும் சரியாக இருப்பாங்க, எல்லாத்தையும் சரியாக இருப்பாங்க. இந்த சாஸ்திரங்கள் அவங்க செய்ய மாட்டாங்க, இந்த சடங்காச்சாரங்கள் அவங்க செய்ய மாட்டாங்க. பல நேரங்களில் நம்ம என்ன செஞ்சிடும், பெந்தகோஸ்தேக்காரன்னு சொல்கிற நம்மளே உலக பிரகாரமாக செய்ய போயிடுறோம். ஆனால் மற்றவங்க பார்வையிலையும் வேதம் போதிக்கிறபடியும் பெந்தகோஸ்தேக்காரங்கன்னா இவங்க வசனத்தின்படி ஜீவிப்பாங்க, வேத வசனத்தின்படி இவங்க இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. தேவன் அதை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். இது இந்த வசனங்களுக்கு நம்ம கீழ்ப்படுகிறதுக்கு நமக்கு சாதகமாக இருந்தால் கீழ்ப்படிவோம், நமக்கு பாதகமாக இருந்தால் கீழ்ப்படிய மாட்டோம் அப்படிங்கிறது இல்லை. எந்த சூழ்நிலையிலையும் எந்த நேரத்திலையும் நாம் கீழ்ப்படிய வேண்டியவங்களா இருக்கிறோம். அதைத்தான் தேவன் நம்மளிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சரி, அப்போ வசனத்துக்கு எல்லாருக்கும் ஒரே வசனம், அந்த எல்லா வசனங்களும் எல்லாரும் கீழ்ப்படிய வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். இது பெந்தகோஸ்தே நாள் அன்னைக்கு நடக்க வேண்டிய ஒரு காரியம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை அன்னைக்கு எடுத்தவங்க வாசிங்க. சரி, வேண்டாம், ரொம்ப நேரமாகவும் வேண்டாம். இந்த 19, 20வது அதிகாரங்களில் நீங்கள் யாத்ராமத்தில் வாசிக்கும்போது இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை பற்றி முழுமையாக நமக்கு தெரியுது. இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை கொண்டாடும் போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்து யூதர்கள் அல்லது இஸ்ரவேலர்கள் அவங்க வந்து முதல் நாள் இரவுலையே ஆரம்பிச்சிருவாங்க, பெந்தகோஸ்தே பண்டிகை ஆரம்பிச்சிருவாங்க. இஸ்ரேல் நாட்டில் ஒரு நாள் நடக்கும். இஸ்ரேல் நாட்டுக்கு வெளியே இருக்கிற சிதறி இருந்த யூதர்கள் 2 நாள் பெந்தகோஸ்தே கொண்டாடினார்கள். இவங்க எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா, ஓய்வு நாள் அந்த சனிக்கிழமை முடிஞ்சதில் இவங்க ஆரம்பிப்பாங்க. ஆரம்பித்து அடுத்த நாள், அதாவது நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு நாளுங்கிறது முதல் நாள் சாயந்தரமே ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஸோ அந்த விதமாக இவங்க அந்த பண்டிகையை ஆரம்பிப்பாங்க. எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா, இந்த யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்தை மாறி மாறி வாசிப்பாங்க. அப்புறம் ரூத்தின் புஸ்தகத்தையும் அவங்க வாசிப்பாங்க. இந்த எதுக்கு இதை வாசிக்கிறாங்க அப்படின்னா, இதில் தான் எப்படி பெந்தகோஸ்தே கொண்டாடணும்னு போட்டிருக்கு. பெந்தகோஸ்தனுடைய ஆரம்ப காலத்தை பற்றி அதில் எழுதியிருக்கு. 2வது ரூத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டோன்னா அதில் அறுவடையை பற்றி எழுதியிருக்கிறது. இதனால இதை அவங்க திரும்ப திரும்ப வாசிக்கிட்டே இருப்பாங்க. இதோட பாடுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, கர்த்தரை உயர்த்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த ரூத்தின் புஸ்தகத்தை அடிப்படையாக வச்சு அவங்க சொல்கிறாங்க, இந்த ரூத்தினுடைய சந்ததி பின்னாட்களில் தாவீது வருகிறார், அடுத்த சந்ததி பின்னாலே, இன்னும் பின்னாலே போனால் ஆண்டவர் வருகிறார். இந்த ரூத்தினுடைய சந்ததியில் வந்த தாவீது பிறந்ததும்
இறந்ததும் இந்த பெந்தகோஸ்தே நாள்ல என்று அவங்க நம்பி அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இந்த பண்டிகைகளை அவங்க கொண்டாடுறார்கள். அப்படி கொண்டாடும் போது அவங்க பால் பொருட்களை அதிகம் சாப்பிடுவாங்க. மற்ற நாட்களை இறைச்சி அதெல்லாம் சாப்பிடுவாங்கள்ல, இந்த நாட்களை பெந்தகோஸ்தில் அதிக பாலால் ஆனது, நெய்யினால் ஆனது, இந்த மாதிரி பொருட்களை தான் அவங்க அதிகம் சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க நம்புகிறாங்க வேத வசனம் கொடுக்கப்பட்ட நாள் இந்த நாள், வேத வசனம் இது பாலுக்கு ஒப்பனையானது, இது பிள்ளைகளை ஊற்றி வளர்க்குறது போல வளர்க்கும், அதனால இந்த பால் பொருட்களை சாப்பிட்றோம் அப்படின்னு அவங்க பெந்தகோஸ்தையை அவங்க கொண்டாடுறத பார்க்குறோம். அப்போ பெந்தகோஸ்தே நாள் அப்படிங்கிறது அன்றைக்கு சபையிலே இஸ்ரவேலர் மத்தியிலே முக்கிய இடம் பெற்றிருந்தது. ஆனால் இன்னைக்கு சும்மா சபையெல்லாம் வாசிக்கிறோம், இது பெந்தகோஸ்தே நாள் அப்படின்னு சொல்கிறோம், அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு தியானிக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் உண்மையான பெந்தகோஸ்தேக்காரர்கள் அப்படின்னா பெந்தகோஸ்தே நாள் அன்னைக்கு நடந்த காரியங்களை அதை தெரிந்து கொண்டு கற்றுக்கொண்டு அதற்கு அப்படியே கீழ்ப்படிச்சு நடக்கிறவங்க தான் உண்மையான பெந்தகோஸ்தேக்காரர்கள். நம்ம எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த வேத வாக்கியம் போதிக்கிறபடி நம்ம பெந்தகோஸ்தே கொண்டாடுறோமா அப்படின்னு. பைபிளில் கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடினதா எந்த ஆதாரமும் கிடையாது. இயேசு பிறந்தார் அப்படிங்கிறது ஆதாரம் இருக்கிறது, ஆனால் கொண்டாடினாங்கன்னு எங்கேயுமே இல்லை. ஆனால் நம்ம எதைத்தான் பெருசாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், கிறிஸ்மஸை பெருசாக கொண்டாடுறோம். ஆனால் பைபிள் காலத்தில் எல்லாரும் கொண்டாடின இந்த பெந்தகோஸ்தே பண்டிகையை நம்ம கொண்டாடுறதே இல்லை. அது நிறைய சபைகளில் இன்னைக்கு பெந்தகோஸ்தேங்கிறதே மறந்தே போயிடுச்சு. சிஎஸ்சி சபைகள்லையும் ஆர்சி சபை போன்ற சபைகள்லையும் தான் அவங்க வாசிக்கிறாங்க வார வாரம். பெந்தகோஸ்தேக்கு முன் வரும் ஞாயிறு, 2ஆம் ஞாயிறு, 3ஆம் ஞாயிறு, இப்படின்னு தான் இன்னைக்குலேருந்து வாசிப்பாங்க. பெந்தகோஸ்தே ஞாயிறு இன்னைக்கு, அப்புறம் அடுத்த வாரம் பெந்தகோஸ்தே பின்பு வருகிற 1வது ஞாயிறு, 2வது ஞாயிறுன்னு வாசிப்பாங்க. இப்படி அவங்க வாசிக்கிறதுனாலையும் அவங்க பெந்தகோஸ்தே அன்னைக்கு பிரசங்கம் பண்ணுறதுனாலையும் அவங்களுக்கு தெரியுது இன்னைக்கு பெந்தகோஸ்தேக்காரங்கன்னு. யாருக்கு? சிஎஸ்காரங்களுக்கும் ஆர்சிக்காரங்களுக்கும். ஆனால் பெந்தகோஸ்தே சபைக்காரங்களுக்கு பெந்தகோஸ்தேனா என்னன்னு தெரியல. ஏன்? நமக்கு அதை பற்றி அறிவு இல்லை, அதை குறித்து யோசிக்கிறது இல்லை, அதை குறித்து தியானிக்கிறதும் இல்லை. அவங்களுக்கு தெரியுது, ஆனால் அந்த வசனத்தை அவங்க கை கொள்ளலை. நம்மளை பலருக்கு தெரியல, ஆனால் ஒரு சில வசனங்கள் நம்ம என்ன செய்கிறோம், கை கொண்டு இருக்கிறோம். சரி, இது நம்ம இன்னும் அதிகமாக பெந்தகோஸ்தே நம்ம கற்றுக்கொண்டு இந்த பெந்தகோஸ்தே நாள் நடந்த காரியங்களை நம்ம தியானிக்கும் போது நம்ம இன்னும் அதிகமாய் ஆண்டவருக்குள்ள நம்ம வளர முடியும். சரி, இந்த புதிய ஏற்பாட்டு பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் அந்த பஞ்சாகமங்களை கொடுத்தார். பழைய ஏற்பாட்டு முதல் பெந்தகோஸ்திலே. புதிய ஏற்பாட்டு முதல் பெந்தகோஸ்திலே ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார். வேத வசனங்களை கொடுத்தது எதுக்கு? அதன்படி நம்ம நடக்கணுங்கிறதுக்காக. ஆவியானவரை கொடுத்தது எதற்கு? அதன்படி நடக்க நம்மளை பலப்படுத்துவதற்கு. அந்த வசனத்தை குறித்து தெளிவை அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பதற்கு. ஆவியானவர் நமக்கு வசனத்தை கற்றுக் கொடுக்கலன்னா நம்ம வசனத்தை பூர்ணமாய் தெளிவாய் நாம் கற்றுக்கொள்ள முடியாது. பல நேரங்களிலே வசனத்தை நாம் தவறாய் புரிந்து கொள்கிறோம். பல நேரங்களில் அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு தப்பாய் நம்ம புரிஞ்சுக்கிறோம். சில நேரங்களில் நாமளே வசனத்தை தப்பாக புரிஞ்சுக்கிறோம். அப்போ ஆவியானவர் நம்ம கூட இருந்தால் தான் பைபிள் அழகாக சொல்லுது, அவர் நம்மை செம்மையான வழியிலே நடத்துகிற ஆண்டவர், அவர் சகல சத்தியத்துக்குள்ளாய் நம்ம நடத்துகிறவர். அன்றைக்கு எம்மாவூர் சீசர்கள் போய் கொண்டிருக்காங்க. ஆண்டவர் அவளோடு பேசினார். ஆண்டவர் பேசும்போது, தேவன் பேச ஆரம்பிக்கும் போது அவருடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சது, அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்போ ஆவியானவர் நம்மளை பலப்படுத்தினாருன்னா, ஆவியானவர் நமக்கு வசனத்தை சொல்லி கொடுத்தாருன்னா நம்முடைய உள்ளத்தில் ஆவியானவர் கிரியை செய்வார். உள்ளம் தீப்பற்றி எரிகிற மாதிரி அனல் மூட்டி எழுப்பப்படுறோம். நம்முடைய கண்கள் வசனத்தை காணும்படி, கர்த்தரை காணும்படி திறக்கப்படும். அப்போ ஆவியானவர் நமக்கு கண்டிப்பாக தேவை. இந்த ஆவியானவருடைய அனுக்கிரகம் தான் நம்மை பலப்படுத்த ஆரம்பிக்கும். வசனத்தை புரிந்து கொள்ள நமக்கு இது உதவி செய்யும். ஆகவே இது நமக்கு ஆவியானவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவராக இருக்கிறார். சரி, ஆவியானவர் நம்ம முதல்ல பார்த்தோம் எதுக்காக கொடுக்கப்பட்டார்? சாட்சியாக இருப்பதற்கு கொடுக்கப்பட்டார். ரெண்டாவது நம்ம வாசித்தோம்னா இந்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட நோக்கம் என்னன்னா, நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ்ந்து அல்லது சாட்சியாய் வாழ்ந்து மற்றவர்களை கர்த்தரண்டை கொண்டு வருவதற்கு அப்படின்னு ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம கொடுத்ததில் விசேஷமானது என்னன்னா, ரட்சிப்பை தேவன் நமக்கு கொடுத்தார். பாவ மன்னிப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார்.
ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற இந்த பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் மற்றவர்களுக்கும் நம்ம போதித்து அவர்களையும் நம்ம என்ன செய்யணுங்க உள்ள கொண்டு வர வேண்டிய உலகம் இருக்கிறோம். அதுக்கு தான் தேவன் நம்ம இங்கே செஞ்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த நாளை நமக்கென்று ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இதை முதலே சொல்லிட்டேன். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த பெந்தெகோஸ்தே நாள் அன்னைக்கு நடந்த காரியம் வாசிங்க. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5, 6 வாசிங்க. யாத்திராகமம் 19, 5, 6. சரி, பெந்தெகோஸ்தே அன்னைக்கு என்ன சொல்லணும்னு மோசேக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். முதல் காரியம் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் என் வாக்கை எப்படி கேட்கணுமா? உள்ளபடி கேட்டு, வேத வசனத்தை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களேயானால். கேட்கும் போது எப்படி கேட்கணும்? முதல்ல உள்ளபடி கேட்கணும். இன்னைக்கு எப்படி பிரசங்களை நம்ம கேட்குறோம்? உதாரணமாக இப்போ டிவியில் வருது, யூடியூப்லாம் வருது, நிறைய பேர் பேசுகிறாங்க. வேத வசனத்துக்கு குறைச்சலே இல்லை, அந்த அளவுக்கு இன்னைக்கு பேசுகிறாங்க. எப்படி பேசுகிறாங்க? உள்ளபடி பேசுகிறாங்களா? இல்லை, அவங்க வசதிக்கு ஏற்றபடி பேசுகிறார்கள், தங்களுடைய ஆதாயத்துக்கு ஏற்றபடி பேசுகிறார்கள். ஆனால் பெந்தெகோஸ்தே அன்னைக்கு மோசேக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் வசனத்தை எப்படி பேசணும்? உள்ளபடி பேசணுங்கிறார். பின்னாட்களில் பவுல் எழுதும்போது சொல்கிறாரு, தங்கள் இச்சைக்கு ஏற்ற போதர்களை திரளாய் சேர்த்து கொண்டார்கள் அப்படின்னு. இன்னொரு கூட்டம் என்ன செய்தா, செவி தினவுள்ளவர்களாகி தங்கள் இச்சைக்கு ஏற்ற போதர்களை தெரிந்து கொண்டார்கள்னு போட்டிருக்கு. களவாங்கிறவனுக்கு களவாங்கிற உபதேசம் தேவையா இருக்கு. சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம செய்யறதை சப்போர்ட் பண்றதுக்கு நமக்கு என்ன ஒரு ஆளு தேவைன்னு நினைக்கிறாங்க. வசனமும் அந்த மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க நிறைய பேர் இல்லையா? அதாவது மகனே உன்னை ஆஸ்வதிப்பார், நீ வாழாகாமல் தலையாவாய், நீ போராடமெல்லாம் ஜெயமா இருக்கும் அப்படின்னு சொன்னா கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? நமக்கு சந்தோஷமா இருக்கு. நீ திருந்துனா கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார், நீ வசனத்தின்படி வாழ்ந்தேன்னா கர்த்தர் உன்னை உயர்த்துவார் அப்படின்னா கேட்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. திருந்தவா, அது எப்படி திருந்துறது? இவ்வளோ காலம் எப்படி இருந்துட்டோம், அது எப்படி திருந்த முடியும்? நிறைய பேர் சபையில் முன்னணியில் இருக்க விரும்புகிறவங்க, சபையில் நிறைய காணிக்கை கொடுக்கணும் விரும்புகிற ஒரு கூட்டம் இன்னைக்கும் குடிச்சு வெறிச்சு இருக்குது, ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்குது, சகல அநீதிகளையும் செய்யுது. இது தப்புன்னு சொன்னோம்னா அவங்களுக்கு என்ன தோணும்? இது சரிப்பட்டு வராது. எத்தனையோ தோட்டங்கள் இருக்கிறது, கோபுரங்கள் இருக்கிறது, இல்லை வாசல்கள் இருக்கிறது, அங்கெல்லாம் இதெல்லாம் யார் சொல்கிறா? மகளே கலங்காது தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அதில் அங்கே வரோம், இங்கே கொடுக்க வேண்டிய காணிக்கையை அங்கே கொடுக்குறோம். இப்படி தான் ஒரு கூட்டம் அலையுது. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உள்ளபடி கேட்டுன்னு வேதம் சொல்லுது. வசனத்தை எப்படி கேட்கணுமா? உள்ளபடி கேட்டு. வேதத்தில் வாசிக்கிறோம், உன் ஆயுள் நாட்கள் நீடித்திருக்கும்படி உன் தாயையும் தகப்பனையும். இப்போ இந்த 2வது பகுதியை விட்டுருவாங்க. உன் தாயையும் தகப்பனையும் கணம் பண்ணுவாயாக விட்டுட்டு உன் ஆயுள் நாள் நீடித்திருக்கும், உன் ஆயுள் நாள் நீடித்திருக்கும். ஒரு நாள் நீடிச்சிருக்காது. புரிந்து கொள்ளுங்க. உள்ளபடி கேட்கணும், கண்டிஷனோட கேட்கணும். வேத வசனத்தை முழுவதுமாய் நம்ம கேட்கணும். வேத வசனத்தை முழுவதுமாய் நம்ம கேட்கும் போது தான் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதான் பெந்தெகோஸ்தே அன்னைக்கு தெளிவாக சொன்னார். எப்படி கேளுங்க? உள்ளபடி கேளுங்க. ஊருக்குள்ளே எத்தனையோ கூட்டங்கள் நடக்கு, பல நோட்டீஸ் வருது. ஏன் எல்லாத்தையும் நம்ம சொல்கிறது இல்லை? உள்ளபடி போதிக்கிற ஆட்கள் இல்லை, நமக்கு தெரியுது. வசனத்தை உள்ளபடி போதிப்பாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? நம்ம எல்லாம் போவோம், அல்லது நம்ம சபை கூட்டுருவோம், நம்ம அதை செய்வோம். இன்றைக்கி அந்த எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. உள்ளபடி கேட்குறவங்க எண்ணிக்கை குறைஞ்சிட்டு வருது, உள்ளபடி போதிக்கிற எண்ணிக்கை குறைஞ்சிட்டு வருது. ஆனால் பெந்தெகோஸ்தேக்காரங்கன்னா வசனத்தை எப்படி தான் போதிக்கணும்? உள்ளபடி போதிக்கணும், உள்ளபடி கேட்கணும். சரி, அப்படி உள்ளபடி கேட்கறது மட்டுமல்ல, ஆண்டவருடைய உடன்படிக்கையை என்ன செய்யணுமா? கை கொள்ளுங்கிறாரு. வசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, வசனத்தை என்ன செய்யணும்? வசனத்தை கை கொள்ளணும்னு போட்டிருக்கு. வசனத்தை கை கொள்ளணும். அன்னைக்கு ஒரு போதகர் சொன்னார்,
அவங்க சபையில் சில பேர் இருக்காங்களா, போதகர் எத்தனை தடவை அல்லேலூயா சொன்னார், எத்தனை தடவை ஆமேன்னு சொன்னார், எத்தனை தடவை தோத்திரம் சொன்னார் எண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். நிறைய பெந்தகோஸ்து சபையில் 2 வாரத்துக்கு என்ன செய்கிறாங்க, இப்போலாம் தோத்திரம் அல்லேலூயா அப்படிம்பாங்க. ஏன்னா யாரும் தூக்கிடக்கூடாது இல்லை, அதுக்காக உற்சாகப்படுறதுக்காக சொல்லிக்கிட்டே இருக்கிறது. 2வது நமக்கும் பிரசங்கம் ஓடலைன்னா நம்மளும் என்ன செய்ய வேண்டியிருக்கு, ஊழியக்காரங்களா அல்லேலூயா ஆமேன் அப்படிம்பாங்க. அப்படி அடிக்கடி சொன்னால் என்ன அர்த்தம், பிரசங்கம் ஓடலை, வசனம் மறந்து போச்சுன்னு அர்த்தம். அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்துறதுக்கு இதெல்லாம் சொல்கிற ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துட்டாங்க. அப்படி அது ஈஸி, அப்படி சொல்கிறதெல்லாம் ஈஸி. ஆனால் வேதம் நீ பிரசங்கத்தை கேட்கும் போது எப்பயும் உணர்ச்சிப்பட்டு அலையில சொல்லிக்கிட்டே இருன்னு சொல்லலை, மாறாக அதை என்ன செய்யணுமா, கை கொண்டுங்கிறார். உடன்படிக்கை நம்ம என்ன செய்யணும், கை கொள்ளணும். வேத வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் நீங்களும் நானும் மாறணுங்கிறது தான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. கை கொள்வீர்களை ஆனால் சகல ஜனங்களிலும், அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களிலும் நீங்களே யாரு, உள்ளபடி கேட்டு கை கொள்ளுகிற நீங்களே எனக்கு சொந்த சம்பந்தம் இருப்பீர்கள். ஆண்டவருக்கு நம்ம சொந்த சம்பந்தம், நம்ம ஆண்டவருக்கு சொந்தக்காரங்க. எப்போ, உள்ளபடி கேட்டு அதன்படி செஞ்சா. இதை என்னைக்கு சொல்லித்தராரு, பெந்தெகோஸ்து அன்னைக்கு மோசேட்ட சொல்லி இதை போய் ஜனங்கள்கிட்ட போய் கேளுங்கிறார். அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க, நீங்க எனக்கு சொந்த சம்பந்தம் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு, பூமி எல்லாமே என்னுடையதுதான், இந்த பூமி எல்லாமே என்னுடையது, ஆனா நீங்க தான் எனக்கு சொந்த சம்பந்தம், பூமி எல்லாம் என்னுடையது. அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும். நல்லா கவனிக்கணும், இது எப்ப பேசுறாரு, பழைய ஏற்பாட்டு காலத்துல பேசுறாரு. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசாரியர்னா இவங்க தான் அப்படின்னு ஒரு குரூப்பே இருந்தாங்க, ஒரு இன மக்களையா வச்சிருந்தாரு, ஒரு கோத்திரத்தையா வச்சிருந்தாரு. ஆனா அந்த நாட்கள்ல ஆண்டவர் சொல்றார், நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யம். ராஜ்யம் பழைய ஏற்பாட்டு முறைமையின் காலத்திலேயே என் வசனத்தை கேட்டு அதன்படி செஞ்சீங்கன்னா, அந்த பெந்தெகோஸ்தேக்காரராகிற நீங்க தான் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமா இருப்பீர்கள் என்று போய் சொல்லுங்கிறார். அப்போ பெந்தெகோஸ்து நாள் அன்னைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய, மனசில் இருத்த வேண்டிய முக்கியமான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம வசனத்தை உள்ளபடி கேட்கிறவர்களாக இருக்கிறோம். உள்ளபடி நம்ம கேட்டு அதை அப்படியே உடன்படிக்கையை கை கொள்றவங்களா மாறணும். ஆண்டோடைய வாக்கை உள்ளபடி கேட்கணும், அவர் உடன்படிக்கையை நாம கை கொள்ளணும். இந்த ரெண்டையும் செஞ்சு கர்த்தருடைய சொந்த ஜனமாய், பரிசுத்த ஜாதியாய், ஆசாரிய ராஜ்யமாய் நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் மோசேட்டு சொல்ல சொன்னார். மோசே ஜனங்களுக்கு சொன்னார். அவங்க 8வது வசனத்தில் சொன்னாங்க, கர்த்தர் சொன்னபடியெல்லாம் நாங்க செய்வோம். முதலாவது பெந்தெகோஸ்து நாள்ல அன்றைக்கு இஸ்ரவேலர் எடுத்த தீர்மானம் என்னன்னா, கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்வோம். அப்போ இன்னைக்கு நம்ம பெந்தெகோஸ்தேக்காரர்கள் இந்த பெந்தெகோஸ்து அன்னைக்கு நம்ம கூடி வந்திருக்கிறோம். அப்போ நம்ம என்ன ஆண்டவருக்கு மாறுத்தரம் சொல்லணும், நீங்க சொன்னபடி உள்ளபடி நாங்கள் கேட்டு உடன்படிக்கையெல்லாம் கை கொள்வோம் என்று ஆண்டவரிடத்திலே நம்ம விட்டு கொடுப்போம். கர்த்தர் நம்மை சரியான வழியிலே அவர் நம்மை நடத்துவார். உண்மையான பெந்தெகோஸ்து அனுபவம் நமக்கு கிடைக்கும். உண்மையான பெந்தெகோஸ்தேக்காரர்களாய் இந்த பூமியில வாழ்ந்து நாம செலுத்திருக்க முடியும். ஜெபம் பண்ணுமா? எல்லாரும் இருக்கிறவங்களை அப்படியே எழுந்து நின்று கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். நம்முடைய தேவன் மாறாதவர், அவருடைய வார்த்தைகளும் மாறாதது. அவர் பெந்தெகோஸ்து அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசினார், இன்னைக்கு நம்மளோட பேசியிருக்கிறாரு. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தீர்மானம் எடுத்தார்கள், இன்னைக்கு நீங்களும் நானும் தீர்மானம் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவருடைய கரங்களை அப்படியே விட்டு கொடுப்போமா? பெந்தெகோஸ்தேக்காரர்கள் என்றாலே அவங்க வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவங்க, வேறுபட்ட ஜீவியம் செய்கிறவங்க, ஆண்டவருக்காக தியாகம் பண்ணுறவங்க, ஆண்டவரத்திலிருந்து வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்குறவங்க, எத்தனையோ காரியங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அனுபவம்லாம் இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கா? கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போம். உண்மையான பெந்தெகோஸ்தேக்காரர்களாய் தேவன் உங்களை என்னையும் மாற்றும்படி அவர் கரங்களை அப்படியே விட்டு கொடுப்போமா? கொஞ்சம் நேரம் கர்த்தரை எல்லாம் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆண்டவரே, அன்னைக்கு பெந்தெகோஸ்து நாள் அன்னைக்கு இறங்கி வந்த எங்கள் ஆவியானவர் இன்னைக்கு எங்கள் மத்தியில் இறங்கி வாங்கயான்னு கர்த்தர்கிட்ட கேட்போம். கர்த்தர் நம்ம ஒருவரையும் நிரப்பும்படி கர்த்தர் எல்லாரும் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவன் நம்மளை பலப்படுத்தும்படி, தேவன் நமக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கும்படி
கர்த்தர் எல்லாரும் அப்படி ஸ்தோத்திரிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாராவது ஒருத்தர் இந்த பெந்தெகோஸ்தே அனுபவத்தை நமக்கு கொடுத்து உண்மையான பெந்தெகோஸ்தே வாழ தேவன் நமக்கு கிருபையும் பலனும் கொடுக்கும்படிக்கு ஜெபம் பண்ணலாம்.